கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாதம் டிசம்பர் அநேக காரியங்களை நாம் தியானிக்கிறோம். இரவும் போலுமாக இணைந்திருங்கள். அதிகாலை வேளையிலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே எப்படிலாம் நன்மை செய்ய வேண்டும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடிய காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 7-8 ஆகிய வசனங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே நம்ம ஆன்லைன் மூலியமா பேசும்போது சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, சில குடும்பத்திலே சகலவிதமான செழிப்போட இருப்பாங்க. 2 விதமான ஜனங்கள் இணைந்திருப்பீங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், எனக்கு வயிறு பசிக்கு எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்திலே யாராவது கேட்பாங்க. உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க வீட்டுல சமையல் பண்ணவே சில வீட்டுல ஆள் இல்லை, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது நம்ம சாப்பிடுற இடத்துலயோ இல்ல வெளியவோ இல்ல போற இடத்துலயோ எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வயிறு பசிக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சாப்பாடு பார்சல வாங்கி கொடுங்க. இல்ல யாராவது வீட்டு பக்கத்துல வராங்க அப்படின்னா ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உண்மையிலே பசியோட சொல்றானா இல்ல ஏமாத்த வரானா, அதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்துல தந்திரமான ஆவி கிரியை செய்யுது, தந்திரமான ஆவியல். அப்ப நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, தூரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில சேர்த்து கொள்கிறது. கடைசி காலத்துல வாழ்றோம். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆவிகளை பகுத்தறிவு, அந்த அறிவு இருந்தா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது கர்த்தருடைய பிள்ளைகளா? ஏன்னா இப்ப யாரையும் நம்ப முடியல. வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையா மாறிடுது. அதனால தூரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில சேர்த்து கொள்றது. நம்ம யாராவது வீட்டுல சேர்த்து கொள்ளணும் அப்படின்னா, அவங்க ஏழை எளிய ஜனமா, அவங்க சிறுமியானவர்களா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அது நம்ம தான் யோசிக்கணும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. ஒருவேளை ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், இப்ப கிறிஸ்துமஸ் வருது, நான் இது வரைக்கும் கிறிஸ்துமஸ் டேட்ல புது ட்ரெஸ் போட்டது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். அடுத்த ஒரு 4வது பாயிண்ட் வருது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஒரு குடும்பம், ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா, ஒரு வீட்டுல கஷ்டமா இருப்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு நார்மலா இருப்பாங்க, ஒரு வீட்டுல நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தா கவர்மெண்ட் வேலையை பார்ப்பாங்க, ஒரு குடும்பத்துல பார்த்தா வெளிநாட்டுல இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல பார்த்தா ஐடி ஃபீல்ட்ல பார்ப்பாங்க, ஒரு குடும்பத்துல பார்த்தா நல்ல ஒரு வியாபாரத்துல இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல பார்த்தா கம்பெனி வச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல பார்த்தா சகலவிதமான செழிப்பு இருக்கும். அதே நேரத்துல ஆப்போசிட் பார்த்தா சில குடும்பத்துல பார்த்தா வறுமையில இருப்பாங்க, பல விதமான பிரச்சனைல இருப்பாங்க,
பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும். வீட்டுல யாராவது பார்த்தா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, பார்த்தா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அண்ணனா இருப்பாங்க, தம்பியா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, யாரோ ஒரு ரிலேஷனா இருப்பாங்க. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும். இன்னைக்கு நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டால் ஓடி போய் ஒழிச்சுக்கிடுவாங்க. இப்ப அப்படியும் கடைசி காலத்துல ஜனங்கள் பெருகிட்டு இருக்காங்க. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். அதனால சில குடும்பத்துல இந்த வருஷம் நான் கடைசியில வந்துட்டேன், நான் இத்தனை நாள் பாஸ்டிங்ல சொல்லி ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்காவது ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 25 நம்ம கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 8வது வசனத்திலே, அப்பொழுது விடிய காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று எழுதப்பட்டிருக்கு. உன் வெளிச்சம் எழும்பி. நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா வெளிச்சமா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? யாருக்காவது உதவி செய்யற அந்த குணம் இருக்கணும். இறக்க குணம் நமக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுப்பா, இறக்க குணம்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. நிறைய குடும்பத்துல இல்லாமையே இருக்கும். கையெல்லாம் சுருக்கிடுவாங்க, 5 பைசா கொடுக்க மாட்டாங்க, 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, 1 ரூபா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இறக்க குணம் இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அப்பொழுது விடியகாலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று எழுதப்பட்டிருக்கு. சுகவாழ்வு, சுகமாய் வாழணுமா, இதான் ஃபார்முலா. சில குடும்பத்துல சுகவாழ்வு வாழணும் சொல்லிட்டு என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருப்பாங்க. பசியா இருக்கிறானா ஆகாரம் கொடுங்க, சிறுமையானவன் இருக்காங்களா வீட்டுல சேர்த்து கொள்ளுங்க, வஸ்திரம் இல்லாம இருக்கிறானா வஸ்திரம் கொடுங்க. மாம்சமானவனுக்கு ஒழிக்காதீங்க. என்னப்பா வேணும், என்ன எதுக்கு வந்திருக்க சொல்லு, உனக்கு நான் என்ன செய்யணும், முடிஞ்சா செய்யறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒழிக்காம இருந்து ஏதாவது செய்யுங்க. அப்பொழுது விடிய காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. வெளிச்சம் எழும்பி. அப்ப என் இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நான் நன்மை செய்யும் போதுதான் என்னோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து நான் மற்றவங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நன்மை செஞ்சாதானே தீர்க்காயுசு. நிறைய குடும்பத்துல 5 பைசா கூட யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் நிறைய குடும்பம் சுயம் தனக்காக மட்டும் வாழ்ற குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கு. தான் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும். மகா மோசமான ஒரு குணம். இப்ப கடைசி காலத்துல பக்கத்து வீட்டு விசாரிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் பார்க்க மாட்டாங்க. இப்ப அப்படி ஒரு காலம் ஆயிட்டு. கேட்டா காசு கேட்டுருவாங்க, பணம் கேட்டுருவாங்க, ஏதாவது வாங்கிடுவாங்க சொல்லிட்டு பேசுற ஆளே கூட இப்ப இல்ல. கேட்டாவும் நல்லவங்க இல்லை அப்படின்ருவாங்க. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அந்த 2 வேர்டு, இந்த 8வது வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். விடிய காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. வாழ்க்கையே வெளிச்சமா மாறிடும். முதல் பாயிண்ட். 2வது, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. சுகமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. 3வது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதி முன்னாடி செல்லும் போது அந்த இடத்துல பிசாசுலாம் எந்த ஒரு தடையும் செய்யவே முடியாது. 4வது ஒரு பாயிண்ட் இருக்கு. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சத்துரு குத்தலாம் முடியாது, பிசாசெல்லாம் வர முடியாது. ஏன்னா நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால 7, 8 ஆகிய வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யாரெல்லாம் இணைந்து கேட்டீங்களோ, பசியா இருக்கிறாங்களா கொண்டு போய் ஏதாவது சாப்பாடு கொடுங்க. சிறுமியானவர்களா இருக்காங்களா முடிஞ்சா வீட்டுல சேர்த்து கொள்ளுங்க. வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்களா முடிஞ்சா வஸ்திரம் கொடுங்க. சொந்தக்காரங்களுக்கு ஒழிக்காம அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க. இந்த 4 பாயிண்ட் நம்ம செஞ்சா போதும். நமக்கு ஒரு 4 கிஃப்ட் இருக்கு. நம்ம 4 பாயிண்ட் செய்யணும். நமக்கு ஒரு 4 கிஃப்ட் இருக்கு. அதுல முதல் கிஃப்ட், உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நன்மை செஞ்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். சில குடும்பத்துல நல்ல வசனம் கேட்பாங்க, ஆனா எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க.
கிறிஸ்டியன் அப்படின்னா இயேசுவை போல நன்மை செய்கிற பிள்ளைலாம் மாறணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து கேட்டாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க, பாதுகாத்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். இரவு மூலமா 24 மணி நேரம் பாதுகாக்கிறீங்க, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா கற்பதிங்க ஜெபினாலும் கர்த்தர் மனமேறையும் ஆசிரியங்க. மாசமா இருக்கவங்க தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு போது, நல்ல ஒரு குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கோர்ட்டு கேஸ் சொல்லி உபத்திரம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், புள்ளி சுனி, ஏவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிகரெட்டு பழக்கம், போயில்லை, விபச்சார அடிமை, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், சத்துருடைய கிரியை அழிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, கர்த்தர் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லா குடும்பத்துக்கும் வேணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை இருக்காங்களோ, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நைட் நேரத்தில் தனிமை, சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, கணவர் இல்லாம இருக்கிறாங்க. சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க. நைட் நேரத்துல வீட்டுல இருக்காங்க, ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்துல வயசாயிட்டு முதியோரா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஹாஸ்டல்ல, ஹோம்ல, தனிமையில இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. யாரெல்லாம் நைட் நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துல, தனிமையில எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. சில இடத்துல மழை பெய்யுது அப்ப நிறைய சேதம், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ இடத்துல ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க, பஞ்சம் இருக்கு தேசத்துல, அப்ப வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஜனம் உண்டு. எல்லா ஜனத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்குது, எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க ராஜா. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொன்னீங்க. உம்முடைய பாத உள்ளே காத்திருந்து தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதவிழா அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இன்பமான தூக்கம் தாங்க, அதிக அளவில் எழுப்பிடுங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ கோடி ஜனங்கள் ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு, என்ன காரியம், எல்லாவற்றையும் கர்த்த சந்திங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்துல நிம்மதி இல்லப்பா, கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வருவீங்களா? யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு உமக்கு தெரியும்பா. நாங்க என்ன சூழ்நிலை இருக்கிறோம் உமக்கு தெரியும்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களோட ஆவியை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல தனிமை, நைட் நேரத்துல நிம்மதி இல்லை. சில குடும்பத்துல பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கு, கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. பரிசுத்தவான்கள் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க, மிஷனரிமார் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த மாசத்துல எல்லாரும் அப்பா ஆலயத்துல நிறைய ப்ரோக்ராம்ல கலந்துருக்காங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. இந்த மாசத்துல டிசம்பர் மாசத்துல யாரெல்லாம் புது ட்ரெஸ் வண்டியில ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் உடைய கரத்துல அப்படின்னோம். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்ந்து நித்திய ஜீவன்ல வரணும்ப்பா. ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களை தாழ்த்தர் அப்படின்னோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜீவிக்கிறாலும் அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல நான் வீடு கட்டுறது தடையா இருக்கு, குடும்பத்துல எதை செய்தாலும் தடையா யோசிக்கிறாங்க. அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மாற்றித்தாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அப்படிங்கும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தரும் குடும்பத்தை ஆசிரிப்பார். ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.